மேலாண்மை வாரியமே மேலாண்மை வாரியமே கர்நாடக அரசுக்கு ஆணையிடு எங்கள் உரிமை காவிரி நீர் எங்கள் உரிமை பிச்சை அல்ல காவிரி நீர் கேட்பது பிச்சை அல்ல எங்கள் உரிமை காவிரி நீர் தனி உடைமை அல்ல கர்நாடக மாநிலத்தின் தனி உடைமை அல்ல அகில இந்திய கட்சி தான் காங்கிரஸ். அகில இந்திய கட்சி இல்லையா? அங்க இருக்கிற காங்கிரஸ் தான் அதை வலியுறுத்துது. இங்க உடனே அதுக்கு ஒரு சந்தல நுழையலாம். ஏன் ஸ்டாலின் அமைதியா இருக்காரா? எங்களுடைய முதல்வருடைய அமைதிக்கு என்ன பொருள் தெரியுமா? எப்பவுமே அந்த அமைதி தான் ஆழமான செயல்னு அதுக்கு அர்த்தம். அதுதான் மிக முக்கியம். புயலுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அமைதி இருக்க, அந்த அமைதியை யாரும் கணிக்க முடியாது. மிக முக்கியமா அது மாதிரி அவர் படபடன்னு பேச மாட்டார், வேகமா இருப்பார். ஆனா செயல் என்று வந்தா இதுவரை அவர் எடுத்த செயல் எதுலையுமே ஒரு தோற்றதாக வரலாறு கிடையாது. சொன்ன சொல்லை நிறைவேற்றி இருக்கிறார். 40க்கு 40ன்னா நம் மக்கள் அந்த பின்னால இருக்காங்க. இந்த ஆத்திரம்னா 9 ரூபா போனோம், 10 ரூபா போனோம், ஒண்ணுமே வரலையா? அப்ப என்ன பண்ணும்? ரொம்ப ஒரு அடிப்படையற்ற தன்மை. தமிழ்நாடா ஒண்ணும் கொடுக்காது. தமிழ்நாட்டு மக்களை நான் நேசிக்கிறேன். ஆமா, நீங்க பட்ஜெட்ல அதை காட்ட வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்களை நான் நேசிக்கிறேன்னு சொன்னார். தமிழ்நாடு ஒண்ணு யாசிக்கல. இன்னைக்கு என்ன அர்த்தம்? தயவு செய்து நினைச்சு பார்க்க வேண்டும். ஆகவே நீர் பங்கீடாக இருந்தாலும் நிதி பங்கீடாக இருந்தாலும் 2 பங்கீடு எல்லாத்துக்குமே நீங்க எஜமானா தயவு செய்து நினைச்சு போங்க. இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதுதான் அரசியல் சட்டம். இந்தியா ஒரு யூனியன், அதாவது ஒரு கூட்டாட்சி. இந்திய யூனியன் பல மாநிலங்களை இணைத்த ஒரு கூட்டாட்சி. அவ்வளவுதான். மாநிலங்கள் ஒன்றிய அரசுங்கிறது எஜமானன் அல்ல. மாநிலங்கள் என்பது அடிமை அல்ல. நாங்கள் கூட்டாளிகள். தந்தை பெரியார் சொல்லுவார், முதலாளி தொழிலாளிங்கிற வார்த்தையை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடாது. பதிலாக முதலாளி தொழிலாளி எல்லாம் மாறி கூட்டாளி ஆகணும், பங்காளி ஆகணும். அதுதான் சமத்துவம் இருக்குன்னு சொல்லுவார். அது மாதிரி அரசியல் சட்டத்துடைய தத்துவமே முழுக்க இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அது ஒரே மாநிலங்களுடைய கூட்டாட்சி. வரி யார் கொடுக்கறது? பணம் எங்க இருந்து வருது? 20,000 கோடி அவங்க எடுத்துக்க, 10,000 கோடி இவங்க கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கட்டும் அந்த மக்களுக்கு. ஆனா எங்களுடைய உரிமை என்ன ஆகிறது? இந்த மக்களுக்கு வாழ வேண்டாமா? மெட்ரோ ரயில் இன்றைக்கு இருக்கிறது 12,000 கோடி வரல அப்படின்னு எடுத்து சொல்லுகிறார்கள், பேசுனாங்க. மிக முக்கியமா 12,000 கோடியில என்ன ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் டிராவல் பண்றாங்களா? இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிக்காரர்கள் மட்டும்தான் போடப்பட்ட மெட்ரோ ரயிலா? நல்லா நினைச்சு பார்க்கணும். பிஜேபி காரரும் ஏறி போறாரு, அந்த எந்த கட்சியில சேராதோ ஏறி போறாரு. மிக முக்கியமா அதுலயும் பிஜேபியில ரொம்ப பிரமுகர்கள்லாம் இப்போ வந்து சொன்னார். நிறைய நம்ம மாவட்ட செயலாளர் சொன்னார். யார் பிரமுகர்கள்லாம் எப்படி இருக்காங்க, பெருசு எங்க இருக்கிறாங்கன்னா இப்ப எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அவங்களை அடையாளம் காட்ட வேண்டிய இடத்துல அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாருக்கும் சேர்ந்துதானே இந்த பாதை, எல்லாருக்கும் சேர்ந்துதானே. அதுக்கு ஏன் நம்ம பணம் கொடுக்கலையா? மத்திய அரசுக்கு நாம வரி கட்டலையா? மிக முக்கியமா ஒரு காலத்துல சொன்னாங்க, அந்த காலத்துல வெள்ளைக்காரன் வந்து வரி போட்டு சொன்னாங்க, எங்களுக்கு வரி கொடாமை இயக்கம் நடத்துவோம், போராட்டம் நடத்துனாங்க. இப்ப அதெல்லாம் என்ன நினைக்க கொடுக்க அளவிற்கு நீங்கள் ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக இந்த நீர் பங்கீடு உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு, இதெல்லாம் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் நியாயமா தீர்ப்பு கொடுத்தா கூட தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். அந்த அமல்படுத்துற இடத்துல யார் இருக்காங்க? அதுதான் மிக முக்கியம். பந்தியில நமக்கு வேண்டிய ஒரு பரிமாறுறவரா இருந்தாருன்னா எந்த இடத்துல உட்கார்ந்தா அதை பத்தி கவலை இல்லைன்னு கிராமத்து பழமொழி உண்டு. அது மாதிரி இன்றைக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அந்த தீர்ப்பு அமலாகலையே. அது வந்து ஏட்டுச்சுரைக்காக வைத்துக் கொண்டிருந்தால் என்ன ஆகிறது? நாம எங்க போய் கேட்பது?
உடனே இடையில கொஞ்சம் மழை வந்துடுது. மழை வந்த உடனே இந்த பிரச்சனைக்கு நாம தண்ணி வரும்னு 2 நாள் 1 வாரம் வேகமா நடத்துவோம். அப்புறம் மழை பெஞ்ச உடனே அடுத்த வேலை வந்துடும். அவருக்கு நல்லா தெரியும் வேற எதை பேசினா ஜனங்களுடைய கவனத்தை திருப்பி விடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு அங்கே போகிறார்கள். அது மாதிரி இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நன்றாக நீங்கள் நினைத்து பாருங்கள், இது ஒரு துவக்கம். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். மிக முக்கியமா சட்டம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். முதல்ல நம்ம முதல் கோரிக்கை அந்த அமைச்சரை மாற்றணும். மிக முக்கியமா காவிரிக்கு நடுவில் சொல்லும்போது பிரச்சனைக்குரியவர்கள் தமிழ்நாட்டிலையும் கிடையாது, இன்னொரு யார் தாவாவுக்குரியவர்கள் வழக்குக்குரியவர்களோ அந்த துறையை பார்த்து அவர்களிடத்தில் கொடுக்கக்கூடுவது. முதல்ல அந்த இலாக்காவை மாற்றணும், அமைச்சரை மாற்றணும் ஒண்ணு. அடுத்தபடியா செயல் வீரர்கள் நமக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய செயலை அவர்கள் செய்யணும். செய்யலைன்னா அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதுக்கு அவங்க பொறுப்பேற்க வைக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. உத்தரவு போட்டா மட்டும் போதாது. அது கண்டம் நீதி அப்படின்னா மற்றவங்க சொல்றாங்கல்ல, உரிமை இருக்கோ இல்லையோ மற்றது கேட்கிற நீதிபதிகள், நீதிமன்றம் என்ன மக்கள் மன்றம் தான் இறுதியான சக்தி வாய்ந்தது. நீதிமன்றம், சட்டமன்றம் எல்லா மன்றத்தையும் தாண்டியதுதான் மக்கள் மன்றம். அந்த மக்கள் மன்றத்தினுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், முழுக்க முழுக்க நீங்கள் இங்க எங்களுக்கு தீர்ப்பை கொடுத்தால் மட்டும் போதாது, நியாயத்தை வழங்கினால் மட்டும். நியாயம் எங்களுக்கு பலனை செயல் மூலமாக கிடைக்க வேண்டும். எங்கள் விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் வயிற்றில் அடிக்கக்கூடாது. அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்தாக வேண்டும். அதுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னன்னா, இந்த மைனாரிட்டி அரசு வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறோம், ஓர வஞ்சனை இல்லை, வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடாக ஆக்கிவிட்டார்கள். காரணம் என்ன? 40 எதிர்கட்சிக்கு போயிடுச்சு. அப்ப 40 ஸ்டாலின் அவர்கள் வழியில போனாருன்னு இன்னும் அழகா சொன்னார். ராகுல் காந்தி இன்னைக்கு நல்ல வாய்ப்பா அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. அவரை சமாளிக்க முடியல பூராமே. அதுக்கு பதிலாக தான் பாவம் சொன்னார் பாருங்க, அவர் எப்படி இருக்காரு உருவம். நமக்கு தனிப்பட்ட உருவத்துல அவர் சிரிச்சா என்ன அதோட ஆபத்து. ரொம்ப மிக முக்கியமா சில பேர் சிரிக்கவே கூடாது. சிரிச்சாங்கன்னா போச்சு. ரொம்ப மிக முக்கியமா அந்த நம்முடைய கலைவாணர் தான் சிரிப்புல எத்தனை வகை சிரிப்பு இருக்குன்னு ஒரு பாட்டே பாடுவார். மிக முக்கியமா ஆணவ சிரிப்பு எப்படிப்பட்டது, அபாய சிரிப்பு எப்படிப்பட்டது தான் சொல்லுவார். அது மாதிரி சிரிக்கிறாரா, அழுகிறாரா, கவனமா இருக்கிறாரா நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய உரிமை நமக்கு மிக முக்கியம். அந்த வகையில வரும்போது நாம் அடுத்தபடியா உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுவோம் அப்படின்னா சட்டமன்ற கட்சிகளை எல்லாம் அழைத்து முதல்வர் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு. அது மட்டுமே போதாது. அடுத்த கட்டம் அந்த தீர்ப்புகள் நடைமுறைக்கு பயன்பட்டு நம்முடைய தேவைகளை கிடைக்கக்கூடிய அளவுக்கு விவசாயிகளுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். அந்த பட்ஜெட் செய்தியாளர் இருக்காங்க. மற்றது என்ன, இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்பது வெளித்தோடையே தெரிந்தாங்க. எனவே ஒன்றுபட்டு குரல் கொடுக்கணும். இதுக்கு என்ன தீர்வுங்கிறது எல்லா கட்சியும் வைத்துக் கொண்டு உடனடியாக நம்முடைய முதல்வர் அவர்கள், ஆற்றல் மிகு முதல்வர், இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில ஒரு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இதுவரையில பட்ஜெட்டுங்கிறது பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா வரவு செலவு திட்டம். பட்ஜெட்டுங்கிறது நான் பொருளாதார மாணவன். ஆனா இப்ப இந்த மோடி அவர்களுடைய முறை பாருங்க வித்தியாசமானது. இதை ஒரு அரசியல் ஆயுதமாக இன்றைக்கு பயன்படுத்துகிறார். இன்றைய பட்ஜெட் இருக்காது பொருளாதார வரவு செலவு திட்டம் இல்ல, மாறாக ஒரு அரசியல் ஆயுதமாக தனக்கு வேண்டாதவர்கள் வேண்டியவர்கள் பிரிச்சு ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி தன்னுடைய நாற்காலி ஆடுற நாற்காலியை ஆடாம பார்க்கறதுக்கும், எதிரிகளை எங்க பழிவாங்கணுமோ அங்கெல்லாம் பார்த்து பாருங்கன்னா நீங்க என்ன எஜமானர், நாங்க என்ன அடிமைகளா, மிக முக்கியமா நாங்க என்ன கப்பல் காட்டுற சிற்றரசர்களா, பேரரசர்களா, அங்கே இந்த கேள்வி கேட்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் பூராமே. தமிழ்நாட்டுடைய வருவாய் நாங்க கொடுத்துதானே வருகிறது. தமிழ்நாட்டுடைய வருவாய் இல்லாம அந்த பட்ஜெட்ல மொத்த பணம் இங்க வரும். ஜிஎஸ்டி கேட்டா விற்பனை வரிங்கிறத சொல்லி கொடுத்தது தமிழ்நாடு. 1938 ராஜகோபாலாச்சாரியா இருந்தார் பாருங்க, அவர் உண்டாக்குனது தாங்க இந்த விற்பனை வரி. அப்பவே பெரியார் கேட்டார், விற்பனை வரி போட்டு பேர் விற்பனை வரி, அங்க கொடுக்கறவன் பூரா வாங்குறவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது உண்மையா பாத்தீங்கன்னா வாங்குற வரி தான், வாங்குறவர் கொடுக்குற வரி தான். ஆனா அதுக்கு பேர் விற்பனை வரி என்று பேரு. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 இப்ப என்ன ஆயிடுச்சு, அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் முதல்ல வர்றோம். அதே ஜிஎஸ்டி என்னுடைய உயிர் மீதுதான் ஜிஎஸ்டி குஜராத்தில் அமலாக வேண்டும் என்று சொன்னவரா இல்லையா இந்த பிரதமர் அவர்? இதை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே நண்பர்களே,
இப்போது நீர் பிரச்சனையும் நமக்கு மிக முக்கியம், நிதி பிரச்சனையும் நிதி பங்கீடு பிரச்சனையும் மிக முக்கியம். இதற்கு வேண்டியதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சரி, கட்சி தலைவர்கள் இதுல ஒன்றும் பார்க்கக்கூடாது. வடநாங்க பாருங்க, கர்நாடகாவில் பிஜேபி உள்பட 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அழிக்கணும், இந்த அரசாங்கம் வரணும்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் சர்வகட்சி கூட்டத்தில் ஒன்றா இருக்காங்க. இந்த ஊர்ல பிஜேபி எல்லாம் என்ன, அவருடைய நேக்கம் என்ன, அறவைக்காடு தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா எதை எடுத்தாலும் பேசுறது, எதை எடுத்தாலும் வாதாடுறது. இன்னும் கேட்டீங்கன்னா 2 அமைச்சர்கள், நிதி அமைச்சரே நான் தமிழ்நாட்டு தமிழச்சி பூரா இங்க தமிழ்நாடு. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் இருக்காரு, அவரு வேலை கொடுன்னு நம்ம கேட்டா வேலை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். அப்படி கொடுத்த அமைச்சர் எல்லாம் ஜனநாயகத்தினுடைய பூத்த மலர்கள். ஒரு இடத்துல தோக்க மாட்டாங்க. பாராளுமன்றத்தில் ஒரு தடவை தோப்பாரு, அதுக்கு முன்னால சட்டமன்றத்தில் ஒரு தடவை தோற்கடிக்கப்படுவாரு, அதுக்கப்புறம் மந்திரியாவே வந்து ஒரு திமுகவை குறை சொல்லுவார். மிக முக்கியம், இதுதான் இவருடைய ஜனநாயகத்தினுடைய பார்வை, அரசியல் சட்டத்தை மதிக்கின்ற எண்ணம். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்க இருந்து என்ன பண்றது? நம்ம கிராமத்தை என்ன சொல்லுவாங்க, நீங்க இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு இது சவாலை கேட்க வேண்டாமா? என்னங்க எங்க நாட்டு தமிழ்நாடு ஆச்சுங்க, நான் எப்படி தமிழ்நாட்டு மக்களை சந்திப்பேன், எப்படி போவேன், தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு பேர் கூட இல்லையே அப்படின்னு கேட்பதற்கு முதுகெலும்பு உண்டா? கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அடுத்த கட்டத்தை நாம் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாடு ஒன்று செல்ல வேண்டும். எந்த வகையில அறப்போராட்டங்கள் வரும் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கொதிநிலையில் தமிழ்நாடு கொதிநிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள். அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை ஒருபோதும் நீங்கள் மாற்றக்கூடாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் நாங்க பிரிவினை கேட்கல, நாங்க தமிழ்நாடு இந்தியா போறோம். அதனால்தான் இந்தியா கூட்டணி என்று தெளிவாக சேர்ந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு வழிகாட்டியா இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு பேரு இந்தியா கூட்டணி போராது. ஆனா இந்தியா கூட்டணியில பிரிவினைவாதத்தை நடைமுறையிலே காட்டியிருப்பது இன்றைய பட்ஜெட். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எனவேதான் நீங்கள் பிரிவினைவாதிகள், நாங்கள் இந்தியாவை ஒன்றுபட்ட இந்தியாவை, மாறுபட்ட இந்தியாவை, சமதர்ம இந்தியாவை உருவாக்க நினைக்கிறோம். நீங்கள் குல தர்மத்தை முன்னாலே வைத்து, மனு தர்மத்தை முன்னாலே வைத்து, அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தை தகர்த்து இன்னாருக்கு இதுதான் எங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறேன். எனவே நீர் ஆதாரமாக இருந்தாலும் நிதி பங்கீடாக இருந்தாலும் போராடுவோம், வெற்றி பெறுவோம். இது மீண்டும் சொல்லுகிறோம், நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை, நாங்கள் உங்களிடம் அடிமை அல்ல, நாங்கள் உரிமையாளர்கள். எங்கள் பணம், எங்களுடைய வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம், அந்த பணத்தை தான் நீங்கள் மற்றவர்களுக்கு வாரி கொடுக்கிறீர்கள். எனவே அதற்கான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியுடைய தலைவர் என்ற முறையில் அல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், வாக்கு போட்டவர்களுக்கும் முதலமைச்சர், வாக்கு போடாதவர்களுக்கும் முதலமைச்சர், அவர் சொன்ன ஒரே ஒரு அற்புதமான பதில், ஜெயித்த உடனே சொன்னார், நான் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நன்மை செய்வேன். அதுதான் இந்த அணியினுடைய வெற்றி. ஆகவே இதுல வந்து தேர்தலோட அந்த வன்மம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எல்லாரும் நாம சகோதரர்கள். எனவே தமிழ்நாட்டுடைய உரிமையை காக்க முன்வருவோம். இளைஞர்களே, நீங்கள் தமிழ்நாட்டை காட்டி கொடுப்பவர்கள் யார் என்பதை அடையாளம் காணுங்கள். தமிழ்நாட்டுடைய உரிமை குரல் எங்கே இருக்கிறது சொல்லுங்கள். அழகாக கலைஞர் சொன்னார், ஒரு அற்புதமான வாசகத்தை வழிகாட்டி இருக்கிறார் தந்தை பெரியார் வழியில. உறவுக்கு கை கொடுப்போம், ஆனால் உரிமைக்கு குரல் கொடுப்போம். இது இந்த நேரத்தை தேவை. நாம வந்து உறவை முடிச்சுக்க மாட்டோம். அதே நேரத்தில் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அந்த உரிமை நீர் உரிமையாக இருக்கலாம், நிதி உரிமையாக இருக்கலாம், வேறு மாநில உரிமையாக இருக்கலாம். எந்த உரிமையாக இருந்தாலும் அந்த உரிமைக்காக கட்சி இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை. அனைவரும் ஒன்று சேருவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். தயாராகுங்கள். இது ஒரு ஒத்திகை. இனிமேல் தமிழ்நாடு முழுக்க நமக்குரிய நிதி ஆதாரங்கள் வருகின்ற வரையில வரும். இல்லையானால் ஒரு காலத்துல நீங்கள் இப்படியே நீட்டி கொண்டு போனால் தனியே பட்ஜெட் போட வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். அந்த நாளைத்தான் நீங்கள் எங்களை நெருக்கி நெருக்கி தள்ளுகிறீர்கள். முடிவு செய்து கொள்ள வேண்டியது உங்களிடம். பந்து எங்களிடத்திலே இல்லை, உங்கள் தோட்டத்திலே இருக்கிறது. பந்தை எப்படி அடிப்பது என்பது உங்களுடைய முடிவு. அடியுங்கள். சந்திப்போம், சந்திப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.